அனைவருக்கும் வணக்கம். கிழக்கு ஆசிய நாடான வடகொரியாவில் கிம் ஜாங் உன் தலைமையிலான ஆட்சி நடக்குது. சர்வாதிகார ஆட்சின்னே சொல்லலாம். அங்க அவரு வைக்கிறது தான் சட்டம், அவரு சொல்றது தான் நீதி. மிக முக்கியமா அந்த நாட்டுல நடக்கிற எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியாது. ஊடகங்களுக்கு அத்தனை கட்டுப்பாடுகள், பொதுமக்களுக்கு சொல்லவே வேண்டாம். வெளிநாட்டு சினிமாக்களை பார்க்க கூடாது, இசையை கேட்கக்கூடாது, வெளிநாட்டில் இருப்பவர்களுடன் செல்போனில் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒருவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மட்டுமல்லாது அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, குழந்தைகள் என அனைவருக்குமே தண்டனை. தங்கள் இஷ்டப்படி யாரும் முடி அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ புனித நூலான பைபிளுக்கு தடை. ஆண்களுக்கு 10 ஆண்டுகள், பெண்களுக்கு 7 ஆண்டுகள் இராணுவ சேவை கட்டாயம். அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கடுமையான சட்டங்கள். மீறினால் சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை. அதுவும் இல்லாம தங்கிட்ட கண்டம் விட்டு கண்டம் தாவுற ஏவுகணை இருக்கிறதா சொல்லி பக்கத்து நாடுகளான ஜப்பானையும் தென்கொரியாவையும் பயமுறுத்தி வச்சிருக்கார் கிம் ஜாங் உன். உலக நாடுகளோட பேச்ச கேட்பதே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஜூலை மாதம் பெய்த மழையால பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. சுமார் 4000 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்திருக்காங்க. 15,000த்திற்கும் மேற்பட்டோர் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதையடுத்து வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு இருக்கார் கிம் ஜாங் உன். அப்பதான் அதிகாரிங்க தங்களோட கடமையை சரியாக செய்யாததுனாலையும் ஊழல்ல ஈடுபட்டதாலையும் தான் இந்த அளவு பெரும் சேதம் ஏற்பட்டு இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க எல்லோருக்குமே தூக்கு தண்டனை நிறைவேற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்கார் கிம் ஜாங் உன். அவரது பேச்சுக்கு மறுபேச்சு ஏது? கடந்த மாதமே 30 அதிகாரிகளை பிடிச்சு தூக்குல போட்டுட்டாங்களாம். ஆனா இந்த விஷயமே இப்பதான் வெளியே வந்திருக்கு. நம்ம ஊர்லயும் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்கள் எல்லோருக்குமே உடனடியா அரசாங்க வேலை கிடைச்சிரும். நன்றி.